முடிவில்லாத ஆசையில் மூழ்கியிருக்கும் தருணின் தந்தை ஒரு சாதாரண விவசாயி. இருப்பதிலே திருப்தி அடைந்தால் மன நிம்மதி கிடைக்கும் என்று எப்போதும் சொல்லுவார். ஆனால் தருண் அதை கேட்கவே மாட்டான். ஒரு நாள் அவன் சிறிய கடை ஒன்றை தொடங்கினான். ஆரம்பத்தில் நல்ல லாபம் கிடைத்தது. ஆனால் அதில் திருப்தி இல்லாமல் இன்னும் பெரிய கடை வேண்டும், இன்னும் அதிக பணம் வேண்டும் என்று ஆசை பெரிதாகிக் கொண்டே போனது. அதற்காக அவன் நண்பர்களிடமும் கடன் வாங்கினான். பின்னர் பெரிய நகரத்துக்குச் சென்று வியாபாரம் செய்ய ஆரம்பித்தான். சில நாட்கள் நன்றாகச் சென்றது. ஆனால் பேராசையால் குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்க நினைத்த நேரத்தில் ஒருவர் வந்து, இந்த ஒரு முதலீடு செய்தால் சில மாதங்களில் கோடீஸ்வரன் ஆகிடலாம் என்றார். தருண் யோசிக்காமல் எல்லா பணத்தையும் அதில் போட்டான். ஆனால் சில மாதங்களில் அந்த நிறுவனம் மோசடி செய்து ஓடிவிட்டது. அவன் சம்பாதித்த பணமும் போயிற்று. நண்பர்களிடம் வாங்கிய கடனும் தலைமேல் இருந்தது. மனவேதனையுடன் அவன் கிராமத்திற்கு திரும்பினான். அப்போது அவன் தந்தை, மகனே, விதை போட்டால் அது முளைக்கும். அதுபோல ஆசையும் மனதில் விழுந்தால் தொடர்ந்து புதிய துன்பங்களை உருவாக்கிக் கொண்டே இருக்கும். ஒரு ஆசை நிறைவேறினால் அதிலிருந்து இன்னொரு ஆசை பிறக்கும் என்று சொன்னார். அவாவென்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் தவா பிறப்பினும் வித்து. ஆசையை எல்லா உயிர்களிடமும் எல்லா காலத்திலும் தவறாமல் தோன்றி முளைக்கும் விதை என்று கூறலாம். அதை கட்டுப்படுத்தினால் மட்டுமே மன அமைதி கிடைக்கும்.